எல்லாத்துக்கும் தோற்றுறாங்க. நம்மளோட சேனல் வந்து கேளுங்கள் தரப்படும். நம்ம சேனலோட நோக்கம் என்னென்னா, இந்த உலகத்தில் வந்து வறுமை இருக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச உதவிகளை வந்து மற்றவர்களுக்கு பண்ணணும். அதாவது ஒருவேளை உணவாவது வாங்கி கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா நம்மள்ட்ட இருக்கிற பழைய துணிகளை கொடுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ என்ன எடுத்துட்டிங்கன்னா நான் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்புறம் அது போக வந்து பார்த்திங்கன்னா, நான் வண்டியில் பார்த்திங்கன்னா எப்போயுமே ஒரு 30 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கி வச்சுப்பேன். பாட்டிலில் வாங்கி வச்சுட்டு போகிற வழியில் யாராவது பெட்ரோல் தள்ளிட்டு போனாங்கன்னா வண்டியை நிறுத்தி அவங்க அந்த 30 ரூபா பெட்ரோல் கொடுத்து உதவி பண்ணுவோம். இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை நீங்களும் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு 30 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கி வண்டியில் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் வண்டி கூட திடீர்னு நின்று போகலாம். நின்று போச்சுன்னா நடுவில் நின்று போனால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு அந்த பாதிப்பு வராத பட்சத்தில் நீங்கள் மற்றவர்களுக்கு அதை கொடுத்து உதவி பண்ணலாம். இப்படி நம்ம இப்போ வந்து ஒவ்வொரு சிந்தனையும் வந்து மற்றவர்களுக்கு உதவி பண்ணுறதா இருக்கணும். இதுதான் நம்ம சேனலோட நோக்கம். இது எல்லோரும் சேர்ந்து பண்ணுங்கள். அதுக்காக சேனலை நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இது ஒவ்வொரு இதுலையும் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். அதே மாதிரி இந்த வறுமை வந்து நம்ம ஒழிக்கிறப்போ இனிமேல் வறுமை வராமல் இருக்கிறதுக்கும் வழி சொல்லியிருக்கிறேன். அதாவது வாலிப பசங்க வந்து தங்கள் சம்பாத்தியத்தில் வந்து ஒரு 10% அவங்களும் தனியாக சேமித்து வைக்கணும். 50 வயசு வரைக்கும் அந்த காசு எடுக்கக்கூடாது. அப்படிங்கிறப்ப 50 வயசு முடிஞ்சு பார்த்திங்கன்னா அந்த பணம் வந்து பெருகி அவங்க வயதான காலத்தில் அவங்க குழந்தைங்க கல்வி செலவு, திருமண செலவு எல்லாத்துக்கும் அது யூஸ் ஆகும். யார்ட்டையும் போய் நம்ம போய் பணம் கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம உலகத்தில் வந்து பாவம் செய்ததுனால தான் கடவுளால் விரட்டப்பட்டு பாவத்தால் இங்கே வந்திருக்கிறோம். அதனால தான் கடவுள் என்ன பண்ணார், அவர் படைச்ச உலகத்தை அவரே அழிச்சார். கடவுள் வந்து ஆதியாமத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதியாமம் 7ஆம் அதிகாரத்துலேருந்து அப்படியே படித்து 6, 7, 8 படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். கடவுள் வந்து உலகத்தை அழிச்சிட்டார். அழிக்கிறதுக்கு முன்னால் நோவாவையும் அவன் மனைவியும் அதே மாதிரி சகல காட்டு ஒவ்வொரு செட்டு ஒவ்வொரு ஜாதியை வச்சு ஒரு பேழையில் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்குங்களா அத்தனையும் அழிச்சிட்டார். அவர் எந்த உலகத்தை உருவாக்கி எந்த மனசில் விரட்டி விட்டு பாவங்கள் அதிகமாக பண்ணாங்கன்னு சொன்னாங்களோ அந்த உலகத்தை வந்து அவரே அழிச்சிட்டு உலகம் வந்து இப்போ 2000 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 2000 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அதை உலகம் அழியும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உலகம் வந்து அழியாது. ஏன் அழியாது அப்படின்னா, எல்லோரும் வந்து உலகம் அழிஞ்சிடும். ஆண்டவர் முதலே உலகத்தை அழிச்சிட்டார். நோவாவையும் மனைவி எல்லாம் குழந்தைகளை வச்சுட்டு அப்புறம் சகல ஜாதி மிருகங்கள் காட்டு மிருகங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படித்து பாருங்கள். தேவன் அவனுக்கு கட்டளைப்படி ஆணு பெண்ணுமாக சகலவித மாப்பு சேர்ந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார், அந்த பேலை அடைச்சிட்டார். அப்புறம் ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் உண்டான போது ஜலம் பெருக்கி பேலையை கிளம்ப பண்ணிட்டு அது பூமிக்கு கிளம்பிந்தது. பேலை வந்து பூமி கிளம்பிச்சு. அது அப்படியே இருந்து அதெல்லாம் ஜலமெல்லாம் பூமியிலேருந்து 4 நாள் வற்றி கொண்டு வந்து 8ஆம் அதிகாரத்தில் வருவாங்க. 150 நாள் வரைக்கும் ஜலம் இருந்துச்சு. மழை உயரத்துக்கு தண்ணி வந்துடுச்சு. மழை வெஞ்சு இது புயல் அடித்து எல்லாம் வந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாருமே இறந்துட்டாங்க. அப்புறம் தான் வந்து 150 நாள் மாதிரி அப்புறம் புறா விட்டு பார்க்குறோம், அதை விட்டு பார்க்குறோம் நோவா. அப்பவும் தண்ணி வடியல. அப்போ தான் வந்து கர்த்தர் நோவை நோக்கி சொல்கிறாரு. 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. அப்பொழுது தேவன் நோவை நோக்கி, நீயும் உன்னோட உன் மனைவியும் உன் குமாரன் மனைவிகளும் பேலை விட்டு பொறுப்படுங்கள். மூணத்தில் இருக்கிற சகலவித மாம்சத்திற்கிற பறவைகளையும் மிருகங்களையும் பூமியில் உரிக்கிற சகல பிராணிகளையும் உன்னுடைய வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளை வர்த்தித்து பூமியில் பழகி பிறகு கடுவது என்றார். புரியுதுங்களா? அப்பொழுது நோவாவும் அவன் குமாரும் அவன் மனைவியும் அவன் குமாரன் மனைவிகளும் போட்டு வந்தார்கள். பூமியில் நடமாடுகிற சகல மிருகங்களும் உரிக்கிற சகல பிராணியும் சகல புள்ளும் ஜாதியாக பேலிலிருந்து போட்டு வந்தன. அப்போ நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்துக்கள் வந்து பலிபீடம் கட்டி மிருகங்கள் இதெல்லாம் கடவுளுக்கு கொடுக்குறான்ட்டு, இதை வச்சு தான் அவங்க இந்துக்கள் வந்து இதை ஏற்றுக்கிட்டாங்க. பைபிளில் வந்து பழைய ஏற்பாடில் இருக்குது. இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாருமே பழைய ஏற்பாடில் இருக்குது. நம்ம மனிதனாக தான் படித்தார். நம்ம வந்து இந்த பழைய ஏற்பாட்டில் வந்து நமக்கு எது பிடிச்சதோ அதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம். அப்போ அவங்கவுங்க அந்த மதத்துக்கு போயிட்டாங்க. சிலத்துக்கு வந்து சுத்தமான சகல மிருகங்களும் சுத்தமான சகல புல்லும் சிலர் தெரிந்து அவைகளை பலிபீடத்தின் தகனபடியே பழகிட்டான். அந்த சுகந்த வாசனையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நல்லா கவனிங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரு, எல்லாம் உலகம் அழியுது, ஊழியர்கள் எல்லாம் சொல்லுவாங்க உலகம் அழிய போகுது. ஆனால் கர்த்தர் சொன்னதை சொல்லவே மாட்டாங்க. கர்த்தர் என்ன சொன்னார்னா, இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சகிப்பதில்லை. மனுஷன் நிமித்தம் பூமியை நான் இனிமேல் சவிக்க மாட்டேன். அதாவது ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் படிக்கணும். நான் சுகந்த வாசனையாக கர்த்தர் முந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சவிப்பதில்லை. மனுஷனுடைய இதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாதாக இருக்கிறது. சின்ன வயசுலேருந்தே பொல்லாதாக இருக்கிற இது அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நான் இப்பொழுது செய்து போல என்ன, உலகத்தை அழிச்சது போல இப்பொழுது செய்து போல
இனி சகல ஜீவனையும் சங்கரிப்பிலை, நீ எந்த ஜீவனையும் நான் வந்து அழிக்க மாட்டேன் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? அப்போ வந்து இந்த பூமி அழியாது, எல்லோரும் இருப்போம். பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் மறுப்பும் சீதோஷமும் உஷ்ணமும் கோடைக்காலம் மாரிக்காலம் பகலும் இரவும் ஒளிதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொல்லி சொன்னார். தன் உள்ளத்துக்களை சொல்லிட்டார். புரிஞ்சுதுங்களா? அப்போ வந்து உலகம் வந்து அழியாது, உலகம் அழியாது, இது வந்து கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் தான் கடல் என்ன பண்ணுறாரு, இவங்களை மீட்டெடுக்கிறதுக்காக, நான் பாவத்திலேருந்து விடுதலாக்கிறதுக்காக தன்னுடைய குமாரனை கன்னி மரியாள் வந்து கன்னியாக இருக்கும்போதே தன்னுடைய நம்ம எல்லாத்தையுமே சுவாசக்கட்டை உருவாக்குறது, அதே மாதிரி சுவாசக்கட்டை உருவாக்கி தன் குமாரனை அனுப்புகிறார். தேவன் வந்து தன்னுடைய பரிசுத்த குமாரனை வந்து பூமிக்கு அனுப்புகிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வந்து தான் நம்மளை வந்து பாவத்திலேருந்து மீட்டுருக்கு. 30 வயசு வரைக்கும் அவர் வந்து பெட்ரோலுக்கு உகந்த பிள்ளையாக தான் இருந்தார். 30 வயசில் 40 வயசுக்கு மேலே தான் வந்தார், நம்மளெல்லாம் ரட்சிக்கிறதுக்கு வந்தார். ஞானஸ்நானம் பெற்றார், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஞானஸ்நானம் பெற்றார். அதுக்கப்புறம் வந்து நமக்கு பல விதமான அறிவியல்கள் சொன்னால் அதான் புதிய ஏற்பாடில் வரும். புதிய ஏற்பாடு நம்ம போகிறோம், படிப்போம், இயேசுநாதரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அவரை பற்றி விவரங்கள் நிறைய இருக்குது. அவர் வந்து முக்கியமாக அவர் சொன்னது கொடுத்தது என்னென்னா, நீ பாவம் செஞ்சியா, அவர்கிட்ட வந்து ஒரு உண்மையில் நடந்த அவர் இருக்கும்போது நடந்த சம்பவம், ஒரு விபச்சாரி வந்து கொண்டு வந்து குற்றமுள்ளவள் இவளுக்கு தண்டனை கொடு அப்படிங்கிறப்போ இயேசுனுக்கு சொல்கிறாரு, சரி மௌனமாக சொல்கிறாரு, சரி உங்கள் யார் வந்து குற்றம் இல்லாதவங்களோ அவங்க முதல் கல்லை எறிங்கிறது. அப்போ எல்லோரும் ஒதுங்கி போயிடுறாங்க. அப்போ வந்து இயேசுநாதர் அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறாரு, பெண்ணே நீ இனிமேல் நீ பாவம் செய்யாதிரு அப்படின்னு மன்னிப்பு வழங்குறார். மன்னிப்பு வழங்குறார். ஆண்டவர் வந்து நீங்கள் வந்து எப்படிப்பட்ட ஆளாக வேணாலும் இருக்கலாம், எப்படிப்பட்ட தவறு வேணாலும் செஞ்சுருக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு குற்றமுள்ளவர்களும் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு இனிமேல் பாவம் செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படும். அதுக்கப்புறம் நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க, ஆண்டவரத்தில் வருவீங்க. உங்களால் சகல ஜீவன்களும் இளைப்பாறுதல் பெறும். நல்லது நடக்கும், எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும். இப்போ ஒருத்தர் வந்து மது அருந்திட்டே இருக்கான்னு வைங்க, அவரை வந்து அருந்தாதுன்னு சொன்னால் கேட்க மாட்டார். அப்போ என்ன சொல்லணும், இந்த அதில் நீங்கள் வந்து உண்மையிலேயே வந்து சாத்தான் நான் சொல்கிறேங்க மூளையில் தான் இருக்குது. மூளையை தூண்டி வருது வந்து இந்த மது தான். மனசளவு கேட்டு பாருங்கள், யாருமே வந்து மது இருந்தால் போக மாட்டாங்க. அவங்கள்ட்ட சொல்லணும், சரி நீங்கள் அடிங்க, மனைவியாக இருந்தாலும் சரி இல்லை குழந்தைங்களாலும் சரி, நீங்கள் அடிங்க கணவரே, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அடிங்க, அது மட்டும் ஒரு வாக்கு வாங்கிக்கணும். அவர் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அவரோட மனசு வந்து கண்டிப்பாக அதை ஏற்றுக்கும், நல்லபடியாக இருக்கும், ஏற்றுக்கிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மட்டும் குடிக்கணும். அதேமாதிரி குடிச்சிட்டு அப்புறம் அவரே வந்து என்ன பண்ணுவார், ஏன் அந்த ஒரு நாள் கேப் விழுந்தாலும் அவங்க மனசு வந்து சுத்தமாயிடும். ஏன் நம்ம அடிக்கிறோம், இந்த காசு அனாவசியமாக செலவாகுது, இப்போ நேற்று நம்ம ஒன்றுமே செய்யலை, வீட்டுக்கு ஏதோ பொருள் வாங்கிட்டு போனோம், குழந்தைங்களாம் அவ்வளோ இதெல்லாம் சாப்பிட்டுச்சு, சந்தோஷப்பட்டுச்சுங்க அப்படின்ட்டு ஒரு மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கிறது ஒரு வாரம் ஆகும், அப்புறம் ஒரு மாதம் ஆகும். அப்படியே போக போக வயதாக அவர் பழத்தை விட்டுருவார். அதன் மூலம் வந்து அவங்க குடும்பம் ரசிக்கப்படும், அவர் மூலம் மற்றவர்கள் ரசிக்கப்படுவாங்க, எல்லோரும் ரசிக்கப்படுவாங்க. யார் தவறு செஞ்சாலுமே உடனே திருத்த முடியாது, யாரையுமே உடனே திருத்த முடியாது. ஆனால் எல்லாருமே வந்து கடவுளோட குழந்தைங்க தான். நம்ம எல்லாருமே கடவுளாக அனுப்பப்படல, கடவுளோட குழந்தைகள் தான். யாரையும் வந்து நம்ம அவமரியாதை செய்யக்கூடாது, எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கணும், எல்லாத்துக்கும் மதிப்பு கொடுக்கணும். அவர் கெட்டவனாக இருந்தாலும் சரி, நல்லவனாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து நம்ம உள்ளத்தில் வந்து மதிப்பு கொடுக்கணும். நம்மளால் முடிஞ்ச விதங்களே அவங்க செய்யணும். இதான் கடவுள் சொல்லியிருக்காரு, இயேசுநாதர் சொல்லி கொடுத்துருக்காரு. ஒரு கணத்தை காட்டினா இன்னொரு கணத்தை அறையும் சொல்லியிருக்காரு. நம்ம கோபப்படக்கூடாது, நம்ம வந்து நல்லது மட்டும்தான் செய்யணும், நல்லது மட்டும்தான் நினைக்கணும். அதே மாதிரி பிரதி உபகாரம் பார்க்காத உதவி தான் செய்யணும் ஒழிய நம்ம எதுவுமே வந்து இவனுக்கு இதை செய்கிறோம் இது கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம என்றைக்குமே ஈடுபடக்கூடாது. யாருக்கு உதவி செஞ்சாலும் பிரதி உபகாரம் பார்க்கக்கூடாது. செஞ்சீங்களா அந்த உதவி நீங்கள் அப்போ நீங்களே மறந்துடுங்க, அவங்க ஞாபகம் வச்சாலும் சரி நீங்கள் மறந்துடுங்க. அதான் வந்து நீங்கள் கடவுளை பிள்ளைக்கு அர்த்தம். நீங்கள் எந்த ஏதேன் தொட்டிலிருந்து கடலால் வெட்டப்பட்டோமோ அதே ஏதேன் தொட்டுக்கு நம்ம திரும்ப போகலாம். நான் சொல்கிறது இனிமேல் உலகம் வந்து அழியாது. எனக்கு கடவுளே சொல்லிட்டார். நான் 8ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு படித்து காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த 8ஆம் அதிகாரத்தில் படித்து காமிச்ச மாதிரி இனிமேல் நான் வந்து மனிதர்களை வந்து இந்த மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு கடவுள் மனதுக்குள்ள சொல்லிட்டார். ஆனால் கடவுள் வந்து இந்த உலகத்தை அழிக்க மாட்டார். உலகம் அழிக்குன்னு சொல்கிறதுல வந்து சும்மா இவங்களாம் வந்து பேசிக்கிறது. உலகம் அழிய போகிறதில்ல. அதனால் யாரும் கவலைப்படாதீங்க.
இந்த உலகம் இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணுமோ தகுந்த பலன் தான் நம்ம குடும்பத்துக்கு வரும். கடவுள் வந்து தண்டனை உனக்கு தருவார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து அந்த தண்டனை மீட்கிறதுக்கு ரட்சிப்பையும் மன்னிப்புங்கிற ஒரு ஆயத்தை கொடுத்துருக்காரு. அந்த மன்னிப்பு ஏற்பு நம்ம இருந்தோம்னா நம்ம வந்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம். ஒரு பெரியவர் வந்து யூடியூப்பில் பாட்டு பண்ணார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றார் பாடினார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ என்ன பெரியவர்னா என் நண்பன் வைங்களேன், என் உடன்பிறவா சகோதரன் வைங்களேன், அந்த மாதிரி நல்லா அருமையாக பண்ணார். அதை பார்க்குறப்ப எனக்கு ஒரு ஆவல் வந்துச்சு, நம்மளும் அந்த மாதிரி அந்த பாட்டை பாடணும் அப்படின்ட்டு. நாளைக்கு அந்த பாட்டை பாடுறேன். எல்லாருக்கும் இன்று இரவு உனக்கு தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் நல் சிந்தனையுடன் நல் மனதுடன் உறங்கி நாளை பொழுது எல்லாருக்கும் நல்லபடியாக இருக்கணும். எல்லோரும் நல்லது செய்யணும்ட்டு வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.